பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வரவேற்கிறேன். இந்த தினத்தில் லேவியராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 12ஆம் அதிகாரங்கள் வசனங்களை தியானிக்க சர்வம் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9வது அதிகாரத்திலே 8ஆம் நாளிலே மோசே ஆரோனையும் குமாரரையும் இஸ்ரவேல் மூப்பரையும் அழைத்து ஆரோனை நோக்கி, நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட கடவாய் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைக்கு மோசே அப்படியே கீழ்ப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாகும். சமாதான பலிகளாக காளையும் ஆட்டுக்கடாவையும் எண்ணெய் பேசின போஜன பலியையும் கொண்டு பாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன காரியத்தை மோசே ஜனங்களுக்கு தெரிவிக்கிறார். கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை செய்யுங்கள், கர்த்தர் மகிமை உங்களுக்கு காணப்படும். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே செய்த பொழுது ஆரோன் ஜனங்களுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தின காரியங்களை குறித்து கர்த்தரை மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறது. அந்த உன்ன மகிமையை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். 10வது அதிகாரத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்து ஆரோனின் குமாராகிய நாதாவும் அபியும் தண்டனை பெற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அந்நிய அக்னியை கொண்டு வரக்கூடாது, அந்நிய காரியங்களை கொண்டு வரக்கூடாது, சத்துடைய காரியங்களை கொண்டு வரக்கூடாது. சத்துடைய காரியங்கள் வருவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே இந்த நாதாபும் அபியும் கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்னியை கர்த்தர் சந்நிதியை கொண்டு வந்தபடினாலே இதோ கர்த்தர் சந்நிதியிலிருந்து அக்னி புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவது. தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிவோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. 11ஆம் அதிகாரத்திலே நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறி எந்த பிராணிகளையும் தீட்டுப்படாமல் இருக்கும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் பரிசுத்தத்தை நம்மில் எதிர்பார்க்கிறார். 12ஆம் அதிகாரத்திலும் தீட்டுப்படாத காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தீட்டுப்பட்டிருந்தால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இது 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் கற்பித்த அந்த பரிசுத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். முதலான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.